மதுரையில நடந்த சம்பவம். மதுரையில பாத்தீங்கன்னா யூடியூப பார்த்து ஒரு மாணவி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மதுரை செல்லூர் மீனாம்பாள்புரத்தை சேர்ந்த வேல்முருகனுடைய மகள் கலையரசி 19 வயது ஆகிறது. இவங்க மதுரையில் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஒன்றுல இளங்கலை 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க உடல் எடையை குறைக்க ஆர்வம் காட்டிட்டு வந்ததா சொல்லப்படுகிறது. இதனாலேயே கலையரசி கடந்த சில நாட்களாகவே உடல் எடையை குறைக்கிறது எப்படின்னு யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கடந்த 17ஆம் தேதி என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க நாட்டு மருந்து கடைக்கு போய் யூடியூப்ல சொன்ன நாட்டு மருந்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. டாக்டருடைய கலந்துரை இல்லாம இவங்க யூடியூபை பார்த்து மட்டுமே அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட்டதா சொல்லப்படுது. ஆனா அந்த மருந்து சாப்பிட்ட சில மணி நேரத்திலேயே கலையரசிக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டிருக்கு. இதனாலேயே அவங்க பெற்றோர் உடனடியா அவங்களை மதுரையில உள்ள நெல்பேட்டை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு முதலுதவி மற்றும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா உடல்நிலை சீராகிவிட்டது என்று மருத்துவமனையிலிருந்து அவங்க வீட்டுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இவங்களும் அழைச்சிட்டு வந்தாங்க. ஆனால் அதற்கு மறுநாள் 18ஆம் தேதி அவங்களுக்கு வாந்தி, மயக்கம், உடல்நல சோர்வு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்திருக்கு. உடனே அவங்க பெற்றோர் பதறிக்கிட்டு ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனாலும் அவங்க மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போற வழியிலேயே கலையரசி உயிரிழந்துட்டாங்க. அவங்க ஏற்கனவே இறந்து விட்டதா டாக்டர்களும் உறுதி செஞ்சிருக்காங்க. மாணவி உடல் எடையை குறைக்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் சேகரிச்சிருக்காங்க. அதுல வெங்காரம் சாப்பிட்டா உடல் எடை குறையும் என்று நம்பி அவங்க கூகுள்ல சர்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நாட்டு கடையில போய் வாங்கியும் இருக்காங்க. இதை சாப்பிட்டதுமே அவங்களுக்கு வயிற்று வலி, வாந்தி ஏற்பட்டிருக்கு. மருத்துவர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவங்களுக்கு வாந்தி, மயக்கம் வந்து ரொம்ப சோர்வா ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு அதிகமானதில் ரத்தம் வந்திருக்கு. அதனால அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுது, அப்பா என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதுருக்காங்க. இதை பார்க்கையில நமக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எந்த விஷயமும் யூடியூப்ல உள்ளதை பார்த்து தயவு செய்து யாருமே செஞ்சிடாதீங்க. உடல் எடைக்கும் சரி, இல்ல இந்த நோய்க்கு இதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்களே, அதையும் மருத்துவரை அணுகாம தெளிவா கேட்டுக்காம எதையுமே செஞ்சிடாதீங்க. அதே போல அதிகமா ஃபேஸுக்கு அப்ளை பண்றதும் நல்லா கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதே போல தலை முடிக்கு நிறைய பேர் அதான் தடவுறாங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. அது தடவி இன்னும் முடி கொட்டதான் ஆரம்பிக்கும். எதா இருந்தாலும் டாக்டர்கிட்ட ஒரு டைம் விசாரிச்சுக்கோங்க. தெளிவா கேட்டுக்கிட்டு சாப்பிடுங்க.